ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல அவருடைய சீடர்கள் அவருடைய போட்டோவை கொடுத்தாங்க. ஞானபிதா போட்டோ மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல அவருடைய போட்டோவை கொடுத்தாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி வணங்கினார். சீடர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சரே, சுவாமி, அது உங்க போட்டோ தான், அது உங்க போட்டோ தான். எதுக்காக நீங்க உங்க போட்டோவை நீங்களே வணங்குறீங்க? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், அது என் போட்டோ தான், எனக்கு தெரியும், அது என் போட்டோ தான். நான் என்னுடைய படத்தை, என்னுடைய போட்டோவை நான் வணங்கவில்லை, எனக்குள் இருக்கக்கூடிய பரமாத்மாவை நான் வணங்கிறேன். என் போட்டோ தான், எனக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா. ஞானபிதா சுவாமி சிவானந்தா சுவாமி அவர்கள் மகாவிஷ்ணுவையும் பிரம்ம ரிஷியை நிறுத்திவிட்டு, பாருங்கள் என்னை, என்ன பாரு, என்னிடத்திலே இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார், என்னிடத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை பார், தெரிகிறதா அடிமுடி எங்க இருக்குது? இங்கேயே நாம் அறிந்து கொள்ளலாம். இதெல்லாம் தெரியணும்னு சொன்னா எது தேவை எது தேவை இல்லைன்னு மிக அழகாக சொன்னார்கள் நம்முடைய ஐபிஎஸ் கருப்பசாமி ஐயா அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம்.